அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து சமூக நீதியை செயல்படுத்துவதில் அரசியல் சாசனத்தின் பங்கு என்ற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சமூக நீதியை செயல்படுத்துவதில் அரசியல் சாசனம், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன செயல் திட்டங்களை வைத்திருக்கிறது என்பதை குறித்து திட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய யோஜனா நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டது. யோஜனா மாத இதழில் எழுதப்பட்ட கட்டுரை அது என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனில் பல எலமெண்ட்ஸை சொல்லியிருக்காரு. மிக முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களை சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுவது விதி 32 என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த 32 மூலியமாக எளிய விளிம்பு நிலை மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய வகையில் 5 நீதி பேராணைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம அறிந்ததே. இதெல்லாம் வந்து ப்ரிலிமினரிலேயே நம்ம படிச்சிருப்போம். த 5 கைண்ட் ஆஃப் ரிட்ஸ், habeas corpus, mandamus, prohibition, certiorari, quo warranto. These are all the writs entitled in the article 32 which is known as heart and soul. அம்பேத்கர் அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா ஆர்டிகல் 32 இல்லை என்றால் இந்திய அரசியலமைப்பு அர்த்தமற்றது என்பதெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அம்சங்கள் என்பது கான்ஸ்டிடியூஷனுடைய தன்மையை பற்றி பேசியிருந்தாலும் சமூக நீதியை மேன்மைப்படுத்துவதில் இந்திய அரசியல் சாசனத்தின் பங்கு குறித்து எழுதப்பட்ட கட்டுரையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உருமாறும் அரசியல் சாசனவாதம் உத்வேகம் சமூக நீதியை அடைவதற்கு சமூகத்தில் அரசு தலையிடுவதை அவசியமாக்குகிறது. தேசிய இயக்கம் முழுவதிலும் அரசியல் நிர்ணய சபை விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் ஆய்வு செய்வதில் கவனம் செலுத்துவது வரலாற்றில் கருத்து முக்கியத்துவத்திற்கு அடிப்படையிலான நம்பிக்கையை கொண்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கருத்து பரிமாற்றங்கள், கான்ஸ்டிடியூஷன் பற்றின விஷயங்கள் எல்லாமே பிரபலமாக நம்ம அறிந்தது தான். அரசால் பெருமளவில் ஒட்டுமொத்த சமூகத்தால் திணிக்கப்பட்டாலும் அனைத்து குடிமக்களும் நிர்பந்தம் அல்லது கட்டுப்பாடுகள் இருந்து சமமான சுதந்திரம் பெறும் சமூகத்தை நிறுவுவதன் மூலம் சமூக புரட்சியை ஊக்குவிப்பதே அடிப்படை உரிமைகளின் நோக்கமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு நியாயமான சமூகத்திற்கு முன் நிபந்தனைகளை நிறுவுவதற்கான அரசின் திறன் அரசியல் சாசன அமைப்பால் தான் சாத்தியம். உருமாறும் அரசியல் சாசனவாதத்தின் யோஜனை சமூக நீதி என்ற லட்சிய மையமாக கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி முகவுரை, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை என்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கிறது. முகவுரை, த ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், முகப்புரை என்றும் நம்ம அழைக்கலாம். முகப்புரை. ஸோ இதில் வந்து இந்தியா இஸ் அ சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஸோ அப்போ இந்தியா என்பது இறையாண்மை உள்ள மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு, சமதர்ம மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்தியா என்பது இறையாண்மை உள்ள சமதர்மம் மிக்க சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று அதில் சொல்கிறாங்க. அதில் நீதி என்பதை ரஷ்ய புரட்சியிலிருந்து பெற்றோம். நீதி 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அரசியல் நீதி, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், அரசியல் சமூகம், பொருளாதார நீதி, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி என்ற அடிப்படையில் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் என்ற 3ம் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. ஸோ பொருளாதார அடிப்படையிலான நீதி என்பதும் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த 3 நீதியும் முகவுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ the constitution consists the social justice in the preamble of the constitution. முகவுரையில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள முகவுரையில் சமூக நீதி என்பது அரசின் இலக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக நீதியை நிலைநாட்டும் விதிகளாக நம் சட்டத்தில் பார்ப்பது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 of the constitution, prohibition of discrimination on grounds of race, religion, caste, sex, birthplace and others. விதி 15 அடிப்படையில் சாதி, மதம், இனம், மொழி, பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை என்று ஆர்டிகல் 15 சொல்கிறது. ஆர்டிகல் 15
சாதி, மதம், இனம், மொழி, பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை. ஆர்டிகல் 15 of 3 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு நடைமுறைகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு நடைமுறைகளை ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். இப்போ பெண்களுக்குன்னு குடும்ப வன்முறை தடை சட்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொஹிபிஷன் ஆஃப் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005 நம்ம கிரியேட் பண்ணுறது டு ப்ரொடெக்ட் த விமன் as well as த சில்ட்ரன். பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு சட்டம் 2005 குடும்ப வன்முறை தடை சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அதில் ஈவன் குழந்தைகள் கூட அந்த சட்டத்தின் வழியாக வழக்கு தொடர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுலேயே இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கிறது. பெண்கள் சார்ந்த எம்பவர்மெண்ட் சார்ந்த வரதட்சணை தடை சட்டம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து போஸ் சட்டம், போக்சோ ஆக்டு, இந்த மாதிரி பல சட்டங்களை சொல்லலாம். ஆர்டிகல் 15 of 3 டு எம்பவர் த சோசியல் ஜஸ்டிஸ் ஆஃப் விமன் as well as children. ஆர்டிகல் 15 of 4 விதி 15 விதி 15 என்ன சொல்லுதுன்னா, சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய பிரிவினருக்கு சிறப்பு நடைமுறைகள். The special provision for socially and educationally backward. So the government, it is the duty of the government to promote the welfare of socially and educationally backward and ensure their representation in all status of the government. அரசின் பல்வேறு நிலையங்களில் சமூகம் கல்வியில் பின்தங்கியவர்களை மேன்மைப்படுத்துவது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக பார்க்கப்படுகிறது. இந்த சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய பிரிவினருக்கான சிறப்பு நடைமுறைகள் என்ற விதி 15 of 4 சொல்லியிருக்காங்க. அது முதல் சட்ட திருத்தம் 1951 அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. முதல் சட்ட திருத்தம் 1951 செம்பகம் துரைராஜன் வழக்கின் வழியாக உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா செம்பகம் துரைராஜன் கேஸில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சென்னை மாகாணத்தின் இடஒதுக்கீட்டு முறையே அடிப்படை உரிமைக்கு எதிரானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பளிக்கும். அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்யும். அதன் பிறகு கொண்டு வரப்பட்டது தான் முதல் சட்ட திருத்தம் 1951. இது 15(4) என்ற ஒரு பிரிவை சேர்த்து அதில் சமூகத்தில் பின்தங்கியவர்கள் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதுக்கு அடுத்தது 15 of 5 என்ன சொல்லுதுன்னா, கல்வியில் பின்தங்கிய பிரிவினருக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு என்று சொல்கிறது. சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய பிரிவினருக்கு, சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய பிரிவினருக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அளித்தல் என்று இதில் சொல்லியிருக்காங்க 15 of 5. இது 93வது சட்ட திருத்தம் 2005 அடிப்படையில் இந்த விதி சேர்க்கப்பட்டது என்பதையும் பார்க்க முடிகிறது. இப்போ சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய பிரிவினருக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அளித்தல் பற்றி ஆர்டிகல் 15 of 5 குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் 93வது சட்ட திருத்தம் 2005 தான் இந்த விதி சேர்க்கப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்த இடஒதுக்கீட்டோட நடைமுறைகளை நம்ம உறுதி செய்யணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15 of 6 என்ன சொல்லுதுன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அட்மிஷன் இன் த ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அளித்தலை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி 15 of 6. It was added through the 103rd Amendment Act of 2019. 103வது சட்ட திருத்தம் 2019 அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு கல்வியில் வழங்கப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு வழங்குதல். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். Equal opportunity in the public employment means to represent all communities among the country. நாட்டில் உள்ள அனைத்து பிரிவினருக்கும் போதிய பிரதிநிதித்துவம் அளித்தல் என்பது பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு வழங்குதல் என்ற வார்த்தைக்கான அர்த்தம். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி என்பது தான் விஷயம். It is the duty of the government to ensure the equal opportunity to get the government services within the territory of India was embodied in the Article 16. விதி 16 இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு வழங்குதல் அரசோடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடாக இருக்கணும். இந்த 16 of 4 என்பது பொது வேலைவாய்ப்பில் போதிய பிரதிநிதித்துவம்
அடையாத பிரிவினருக்கு வாய்ப்பளித்தல் என்று குறிப்பிடுகிறாங்க. பொது வேலைவாய்ப்பில் போதிய பிரதிநிதித்துவம் அடையாத பிரிவினருக்கு வாய்ப்பளித்தல் என்பது இதன் முக்கியத்துவம் வாய்ந்தது. 76வது சட்ட திருத்தம் 1994 என்ன சொல்லுதுன்னா, 76th Amendment Act 1994 என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு என்பது 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுது. The 9th schedule of the Constitution consists of the Tamil Nadu Reservation Act 1993 with the 69% allocation within the state administrated government jobs. அது வந்து 76வது சட்டத்திட்டத்தை சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் 77th Amendment 1995 என்ன சொல்கிறாங்கன்னா, 77வது சட்டத்திருத்தம் 1995 மத்திய அரசு பணிகளில் OBC 27% இடஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. The allocation of OBC 27% reservation was added under the 77th Amendment Act 1995 to the Constitution of India. இது வந்து 2 அமெண்ட்மெண்ட்டும் எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 16(4)A and 4B இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. 16(4)A என்ன சொல்லுது அப்படின்னா, SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்று சொல்லுது. 16(4)A பார்த்தீங்கன்னா 77th Amendment 1995 வழியாக சேர்க்கப்பட்டது. 77th Amendment 1995 added another article is called 16(4)A to provide the reservation and promotion for SC/ST. SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த 16(4)A என்பதை 77வது சட்டத்தில் இருக்கு. பட் in later years they added the term consequential seniority. மேற்கண்ட பிரிவில் consequential seniority என்ற சிறப்பு முன்னுரிமை என்ற ஒரு பிரிவு வந்து சேர்க்கப்படுகிறது. சிறப்பு முன்னுரிமை 85வது சட்டத்திருத்தம் 2001 அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சிறப்பு முன்னுரிமை என்பது 85வது சட்டத்திருத்தம் 2001 வழியாக சேர்க்கப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட் விதி 16(4)B SC/ST பிரிவினரின் நிரப்பப்படாத காலி பணியிடங்களை அடுத்த தொகுப்பிற்கு எடுத்து செல்லுதல். which means backlog of vacancies carry forward for the next recruitment. அதாவது SC/ST பிரிவினரின் நிரப்பப்படாத காலி பணியிடங்களை அடுத்த தொகுப்புக்கு எடுத்து செல்லுதலை பற்றி குறிப்பிடக்கூடியது 81வது சட்ட திருத்தம் 2000 இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ த்ரூஅவுட் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷூர் த சோசியல் ஜஸ்டிஸ் டு த வேரியஸ் கிளாஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அரசு மற்றும் கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக அளவில் பின்தங்கி இருக்கக்கூடிய, பொருளாதார அளவில் பின்தங்கி இருக்கக்கூடிய, பொருளாதார அளவில் பின்தங்கி இருக்கக்கூடிய பிரிவினருக்கு குறைந்தபட்சம் சமூக நீதியை உறுதிப்படுத்துவதற்காக இடஒதுக்கீடு என்ற ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து அதனை நடத்தி வருகிறது. இப்போ இந்த இடஒதுக்கீடு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது. சமூக சமநிலையை எட்டுவதற்கான இயந்திரமாக இது செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஆர்டிகல் 330 விதி 330 லோக்சபாவில் SC/ST பிரிவினர் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுகிறது. லோக்சபாவில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விதி 332 மாநில சட்டமன்ற கீழவையில் SC/ST பிரிவினரின் இடஒதுக்கீடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 44 பட்டியல் சமூக தொகுதியும் 2 பழங்குடியினர் சமூக தொகுதியும் இடம்பெற்றுள்ளது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. மொத்தம் உள்ள 234. இது கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுது. இதை 10 years எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 104வது சட்டத்திருத்தம் 2019 அடிப்படையில் SC/ST பிரிவினரின் இடஒதுக்கீடு 10 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போது இது வந்து நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 25, 2020. 10 ஆண்டுகள் நீட்டிப்புனா ஜனவரி 25, 2030 வரைக்கும் பட்டியல் பழங்குடியினர் இடஒதுக்கீடு என்பது நீட்டிக்கப்பட்டுள்ளது லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றத்தில் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட் விதி 330A லோக்சபாவில் பெண்கள் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடக்கூடியது. விதி 330A லோக்சபாவில் பெண்கள் இடஒதுக்கீடு பற்றி சொல்லுது. விமன் ரிசர்வேஷன் இன் லோக்சபா.
women reservation in Lok Sabha, which was added through the 106th Constitutional Amendment of 2023, which will be implemented in 2029. 106வது சட்டத்திருத்தம் 2023 அடிப்படையில் லோக்சபாவில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடும் மாநில சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடும் உருவாக்கப்பட்டது. லோக்சபாவில் பெண்கள் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடும் விதி 330 கேபிட்டல் ஏ. அதே மாதிரி மாநில சட்டமன்ற கீழவையில் பெண்களின் இடஒதுக்கீடை பற்றி குறிப்பிடக்கூடியது ஆர்டிகல் 332 கேபிட்டல் ஏ. These are all the things ensure the social justice of women through the Constitution of India. Social justice to women, social justice to scheduled caste, social justice to scheduled tribe, social justice to OBC, social justice to economically weaker section. These are all the things ensured by the Constitution of India. This is the role of Constitution to ensure the social justice. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூக நீதியை உறுதி செய்வதில் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது யோஜனா மேக்சினில் இந்த சோசியல் ஜஸ்டிஸை எப்படி கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர் பண்ணுதுங்கிறதுக்கான நிறைய எலமெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். கிரான்வில் ஆஸ்டின் இஸ் அ ஃபேமஸ் ஜுடிஷியல் எக்ஸ்பர்ட். அவர் சொல்கிறார், கிரான்வில் ஆஸ்டின் போன்ற அறிஞர்கள் இந்திய அரசியல் சாசனத்தை சமூக புரட்சிக்கான கருவியாக வர்ணித்துள்ளனர். அப்போ சமூக புரட்சியின் கருவி என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லலாம். இந்திய அரசியல் சாசனவாதம் தாராளவாத அரசியல் சாசனவாதத்தின் வரையறுக்கப்பட்ட அம்சங்களில் வேறுபடுத்தி காட்டுவதற்காக கல்பனா கண்ணபிரான் 2012 மற்றும் உபேந்திர பக்ஷி ஆகியோர் கிளர்ச்சி அரசியல் சாசனவாதம் மற்றும் உருமாறும் அரசியல் சாசனவாதம் ஆகிய கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளார்கள். சமூகத்தை மாற்றியமைக்கும் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எவ்வாறு உள்ளது என்பதை அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் என்பதை குறிப்பிடுறாங்க. அப்போது கிளர்ச்சி அரசியல் சாசனவாதம், ரெவல்யூஷனரி கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் ஐடியாலஜி, கிளர்ச்சி அரசியல் சாசனவாதம் என்பது முக்கியமானது. இதனை அடுத்தது இந்திய அரசியல் சாசனவாதம் பற்றிய இலக்கியம், தாராளவாத அரசியல் சாசனவாதம் பற்றிய வரையறைகள் எல்லாமே வேறுபடுகிறது என்பதை பற்றி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு வாதம் என்பது வந்து பல்வேறு படிநிலைகளை கொண்டிருக்கிறதுன்னு உதய் மேத்தா சொல்கிறார். அமெரிக்க அரசியல் முறைக்குட்பட்டு அடிப்படையாக இருந்து தலைமை அதிகாரத்தின் மீது காணப்பட்ட ஆழ்ந்த அவநம்பிக்கையாகவும் இதற்கு ஏதேச்சதிகாரம் உதாரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அரசியல் அதிகாரத்தின் வீச்சை கட்டுப்படுத்துவதும் அவநம்பிக்கையை மேற்கொள்வதும் வரம்புக்குட்படுத்துவதுமே இந்த அரசியல் சாசனத்தின் நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அரசியல் சாசனத்தில் ஒரு சில ஏதேச்ச அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து கனடாலேருந்து எடுக்கப்பட்டது எல்லாமே மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவில் அரசியல் சாசனவாதம் அதிகாரம் மற்றும் அரசியல் பற்றிய அத்தகைய கற்பிக்கப்பட்ட கருத்தை தெளிவாக கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறது மேத்தா சொல்லக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காலம் மற்றும் வரலாற்றுடனான உறவு, சாதி, மதம் மற்றும் வரலாறு தொடர்பான கருத்துக்கள் இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது பாலினம், சாதி, மதம் அடிப்படையாக கொண்ட சுரண்டல்கள் தற்போதும் இருக்கிறது. அதை நீக்கி மக்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது இந்த அரசியல் சாசனத்தால் அளிக்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குடிமகனை கண்ணியத்துடனும் சட்டத்தின் கீழ் சம உரிமைகளை பெற அனுமதிக்கும் இந்த சமத்துவமற்ற மற்றும் ஆழமான படிநிலை கொண்ட சமூக கட்டமைப்பில் மிகவும் தேவையான மாற்றங்கள் கொண்டு வருவது அரசியலமைப்பு சட்டத்தின் கைகளில் தான் உள்ளது என்பதை குறிப்பிடுறாங்க. ஆர்டிகல் 14 ஈக்குவல்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய ஆர்டிகிளாக இருக்கிறது. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் மற்றும் சமமான சட்ட பாதுகாப்பு என்பது ஆர்டிகல் 14 கீழே கொடுத்துருக்காங்க. அதில் தான் ரூல் ஆஃப் லா என்ற ஒரு விஷயம் வந்து வருகிறது. ரூல் ஆஃப் லா என்பது சட்டத்தின் ஆட்சி என்பது ஆகும். ரூல் ஆஃப் லா என்பது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்ற ஒரு அம்சத்தின் ஒரு எலமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது.
Rule of law is an element of equality before law which was stated by A.V. Dicey of the very famous jurist from England. A.V. Dicey அவர்களுடைய கூற்றுப்படி சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்ற அமைப்பின் முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட், அதிகாரத்தை பரவலாக்குவதில் உள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை நிறுவுவதிலும் இது கூடுதல் ஒரு பொறுப்பை வந்து கொண்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கோஸ்லா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அரசியல் சாசனத்தின் அறிவுறுத்தல் செயல்பாட்டை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை தான் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்று நாம் அழைக்கிறோம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சமதர்ம கோட்பாடுகள் என்ற ஒரு விஷயமும், அதுக்கு அடுத்ததாக காந்திய கோட்பாடுகள், அடுத்தது பன்னாட்டு கோட்பாடுகள், லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதன் மூலம் அதிகாரத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்திய அரசியலமைப்பு அறநெறி வளர்க்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையாக கொண்டது என்பது குறிப்பிட்றாங்க. ஸோ எத்திக்ஸ், த டெவலப்மெண்ட் ஆஃப் எத்திக்ஸ், த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி, இது எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜனநாயகமாக்கல் முந்தைய நடைமுறைகளிலிருந்து கணிசமாக விலகி பிரதிநிதித்துவப்படுத்துதல் அரசியல் சாசனத்தை 1935 சட்டத்தின் தொடர்ச்சியாக கருதக்கூடாது என்று வாதிடுகிறார்கள். ஸோ அப்போது அட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதோடைய கண்டினியூட்டியாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பார்க்கக்கூடாது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா லார்ஜ்லி டிஃபர் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இன் மோட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். அதோடைய ஆர்ஜினேஷன் வேணால் 2/3 சப்ஜெக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்துருக்கலாம், பட் ஃபங்க்ஷனிங் என்பது டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. தேசிய இயக்கம் முழுவதிலும் அரசியலமைப்பு நிர்ணய சபை விவாதங்களிலும் பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் இது குறித்து பண்ணியிருக்காங்க. மையப்படுத்தப்பட்ட அரசை நிறுவுதல், சாதி மதத்தின் கட்டுப்பாடுகளிலிருந்து தனிநபர்களை விடுவித்தல் ஆகியவை ஜனநாயக குடிமக்களை வளர்த்தெடுக்க முயன்றதால் அவர்கள் புரட்சியாளர்கள் என்று கோஸ்லா வாதிடுகிறார்கள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசை வந்து பீப்புள் பேஸ்டு ஒரு கவர்மெண்ட்டை வந்து அமைக்கிறாங்க. சாதி மதத்தின் கட்டுப்பாடுகளிலிருந்து தனிநபரை விடுவிக்கும் ஜனநாயக செயல்பாடுகளை வந்து செய்தார்கள் என்று சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவர்கள் என்று நம்ம சொல்லக்கூடியது வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி குறிப்பிடுகிறது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ சுதந்திர போராட்ட வீரர்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாட்டை செஞ்சுருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிரதிநிதியாகவும் விளங்கியிருக்கிறார்கள். நிர்ணய சபை பிரதிநிதி. நெக்ஸ்ட், உருமாறும் அரசியலமைப்பு வாதத்தின் உந்துதல் சமூக நீதியை அடைவதற்கான சமூகத்தில் அரசு தலையிடுவதை அவசியமாக்குகிறது என்று சொல்கிறாங்க. ஸோ இந்த உருமாறும் அரசியலமைப்பு வாதம் அப்படின்னா என்னென்னா, த கான்ஸ்டிடியூஷனல் லிபரலிசம் என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் டைமென்ஷன், அடுத்த ப்ராக்ரஸிங் த கான்ஸ்டிடியூஷன் என்று குறிப்பிடுவாங்க. ஸோ அப்போது சமூக நீதியை அடைவிடுவதற்கு அரசின் தலையீடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட், சமூக நீதியை அடைந்து ஒவ்வொரு தனி மனிதனின் தார்மீக மாற்றத்திலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ தார்மீக மாற்றத்தில் தொடங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பெக்ட் த டிக்னிட்டி ஆஃப் த ஹியூமன், மனிதனின் மாண்பை வந்து நம்ம மதிக்கணும். அதில் மனித நேயத்தை வளர்த்து எழுதணும். ஆர்டிகல் 15 கேபிட்டல் A ஸ்மால் h, ஹியூமனிட்டி அண்ட் த சயின்டிஃபிக் டெம்பர், மனித நேயம் மற்றும் அறிவியல் மனப்பான்மை ரெண்டுமே வேணும்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணுது. மனித நேயம் மற்றும் அறிவியல் மனப்பான்மை இது ரெண்டுமே வேணும் சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரில் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஆஸ்டின் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு இந்தியன் இதயத்திலிருந்தும் மனதிலிருந்தும் வெளிப்பட்டு வெளிப்புறமாக சமூகம் வரை விரிய வேண்டும் என்பது காந்தி முன்வைத்த வாதமாக இருக்கிறது. அப்போது சமூக நீதி என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் தார்மீக மாற்றத்திலிருந்து தொடங்க வேண்டும். ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலிருந்தும் மனதிலிருந்தும் வெளிப்பட்டு வெளிப்புறமாக சமூகம் வரை விரிவடைய வேண்டும் என்பது காந்தி முன்வைத்த கருத்து என்று ஆஸ்டின் சொல்கிறார். சீர்திருத்தத்தை மேலிருந்து அரசு திணிக்கக்கூடாது, மாறாக ஒவ்வொரு மாற்றமடைந்த சமூகத்திற்கு அரசு ஒழுங்குமுறை அல்லது மேற்பார்வை தேவையில்லை என்று அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த SN அகர்வால், ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் வந்து சொல்கிறாங்க.
காந்தியவாதிகள் சாத்தியமான அளவிற்கு மாநிலத்திற்காக வாதிட்டார்கள் என்பதையும் குறிப்பிடுறாங்க. அகர்வால் சுதந்திர இந்தியாவின் காந்தி அரசியலமைப்பு சட்டத்தை முன்மொழிந்தவர். எஸ்.என். அகர்வால், இது ஆல்ரெடி நமக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. எஸ்.என். அகர்வால் அவர்கள் காந்திய அரசியலமைப்பை முன்மொழிந்தவர். காந்திய அரசியலமைப்பை முன்மொழிந்தவர். அது இல்லாமல் இவர் காந்திய திட்டம் என்ற பெயரில் ஒரு திட்டத்தையும் 5 ஆண்டு திட்டம் அந்த வரிசையில் நாம் படிப்போம். அதுலேயும் அவர் வருவார் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ தனிநபர் பொறுப்பு உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதும் காந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாற்றாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அரசியலமைப்புகள் அவற்றின் தொடக்கத்தில் தலையிடா கொள்கையில் இருந்த போதும் காலப்போக்கில் படிப்படியாக குடிமக்களின் நலனுக்காக அதிக பொறுப்பை ஏற்றுக்கொண்டன என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பாரம்பரிய அல்லது பாரம்பரியம் அல்லாத நிறுவனங்கள் கட்டமைப்பை ஆழமாக மாற்றும் திறன் கொண்ட ஒரு சமூக புரட்சியை திறம்பட எளிதாக்கும் ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிக்கோள் தீர்மானம், த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியமானது. சமூக புரட்சியின் நோக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டியது என்பதையும் பார்க்க முடிகிறது. ஸோ அதற்கு அடுத்ததாக அந்த இலக்கை அடைவதற்கான வழிவகைகள் பற்றின வரையறைகள் இதில் பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புதிய கோட்பாடுகளின் அடிப்படையில் சமூக சீர்திருத்தமும் மறுசீரமைக்கும் இந்த சட்டம் முயற்சிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது K.M. பணிக்கர் சொல்லியிருக்கக்கூடிய கூற்று. K.M. பணிக்கர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபசல் அலி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஃபசல் அலி குழு 1953 அமைக்கப்பட்ட இந்த ஃபசல் அலி குழு என்பது 1955 மாநில மறுசீரமைப்பு சட்டம் உருவாவதற்கான பரிந்துரைகளை அளித்தது. அதில் ஒரு உறுப்பினர் K.M. பணிக்கர். அவர் தான் சொல்கிறார், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அளிக்கும் ஒரு புனிதமான உறுதிமொழியாக புதிய கோட்பாடுகளின் அடிப்படையில் சமூகத்தை சீர்திருத்தவும் மறுசீரமைக்கவும் சட்டம் முயற்சிக்கும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வயது வந்தோர் வாக்குரிமை என்ற ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. 1938 ஜவஹர்லால் நேரு முதலாக வயது வந்தோர் வாக்குரிமை என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் 61வது சட்ட திருத்தம் 1988 அடிப்படையில் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டுமில்லாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை, இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை பற்றி குறிப்பிடக்கூடியதான் அடல்ட் பிரான்ச்சைஸ் என்று அழைக்கக்கூடிய வயது வந்தோர் வாக்குரிமை. அப்போது வயது வந்தோர் வாக்குரிமை ஒரு காலத்தில் பிரதிநிதித்துவதற்கு மற்றவர்களை விருப்பு வெறுப்புகளை நம்பியிருந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு அதிகாரம் அளித்தது என்று ஆஸ்டின் வலியுறுத்துகிறார். அடிப்படை உரிமைகள் மக்களை சிறுபான்மை குழுக்களையும் தன்னிச்சையான மற்றும் பாரபட்சமான அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளில் இருந்தும் பாதுகாக்கும் வேளையில் அடிப்படை உரிமைகள் 3 விதிகள் தனிப்பட்ட குடிமக்களின் நடவடிக்கைகளிலிருந்தும் தனிநபர்களை பாதுகாக்கிறது என்று சொல்கிறாங்க. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல் பற்றி குறிப்பிடுகிறது. அப்போது தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இதை ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் என்று பெயர் மாற்றினார்கள். சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்று இது பெயர் மாற்றப்பட்டது. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் வந்த ஆண்டு 1955. பேர் மாற்றிட்டாங்க. பட் 1976 இந்த ரீநேம் நடந்துச்சு. பட் த ஆக்ட் நேம் வாஸ் 1955. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. பட் இட் வாஸ் ரீநேம்ட் இன் த இயர் ஆஃப் 1917. லேட்டர் the government of India enacted SC/ST Prevention of Atrocities Act. SC/ST மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 இயற்றியிருக்கிறது. இதுதான் என்ன சொல்லுது, மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் காரணமாக கடைகள், உணவகங்கள், கிணறுகள், சாலைகள் மற்றும் பிற பொது இடங்களை பயன்படுத்துவதில் எந்த ஒரு குடிமகனும் எந்த ஒரு பாகுபாட்டையும் அனுபவிக்க கூடாது என்று பிரிவு 15 கீழ் 2 வலியுறுத்துகிறது என்பதையும் குறிப்பிடுகிறது. 15(2) சொல்லியிருக்காங்க. 15(2) அப்போ 15(1), 15(2) தனிநபர் மக்களை பாகுபாடு செய்யக்கூடாது. 15(1) அரசும் பாகுபாடு செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் விதி 23. விதி 23 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தடிமை முறை.
24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்தலை பற்றி குறிப்பிடுகிறது. அரசால் அங்கீகரிக்கப்படும் மிக முக்கியமான நில உரிமையாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் உள்ள மோதல் சம்பந்தப்பட்டிருந்தது. அரசு அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிப்பது குடிமக்களின் குறிப்பிட்ட சுதந்திரங்களை மீறும் தடை கற்களை இது அகற்றுகிறது என்று சொல்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டட் லேபர், அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர் ஆக்ட் 1976 என்று ஒன்றை ஏற்றிருப்பாங்க. கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் 1976, கடத்துதல் தடை சட்டம் அதெல்லாம் ஏற்றுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986 ஏற்றப்படுகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுவுமே சமூக நீதியை உறுதி செய்கிறது தான். அப்போ அரசால் அது பெருமளவில் சமூகத்தில் திணிக்கப்பட்டதாக இருந்தாலும் அனைத்து குடிமக்களுக்கும் நிர்பந்தம் அல்லது கட்டுப்பாடுகள் இருந்து சமமான சுதந்திரம் பெறும் உரிமையை இது வழங்குகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடிப்படை உரிமைகளுடைய நோக்கமாக இது பார்க்கப்படுகிறது. சிவில் சமூகத்தை உள்ளடக்கிய அரசுக்கு அப்பாற்பட்ட உரிமைகள் என்ற கருத்தாக்கம் மூலம் இந்திய அரசியல் சாசனம் விரிவடைந்துள்ளதாக பக்ஷி கருத்து தெரிவித்துள்ளார். ஸோ ஆர்டிகல் 17 கீழே இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள், ஸோ அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சமூக நீதி இலக்கை அடைவதில் என்னென்ன விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம். வி ரெஃபர்ஸ் டு ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் என்பது குறிப்பிடத்தக்கது. சாதி மத இனத்தால் வடிவமைக்கப்பட்ட அடையாளங்களை மறுத்து சட்டத்தில் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளில் தனிநபர் ஒரு அடையாளத்தை இப்படி உருவாக்கினார் என்று அந்த தனிநபர் என்ற ஒரு விஷயந்தான் இருக்கும். ஸோ அப்போ இதோடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட், கேபினெட் மிஷன் 1946 நமக்கு வரும். சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பொறுப்பில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு நிறுவப்பட்டது. அதோடைய ப்ரொபோசல் அடிப்படையில் கேபினெட் தூதுக்குழுடைய ப்ரொபோஷனல் அதாவது முன்னுரிமை அடிப்படையில் இது உருவாக்கப்படும். பெத்திக், லாரன்ஸ், ஸ்டாட்ஃபோர்ட், கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் போன்ற 3 பேர் அதில் இருப்பாங்க. இப்போ இந்திய மக்களாகிய நாம் என்பது 1947 சுதந்திர சட்டம், அது மட்டும் இல்லை கேபினெட் மிஷன் ஆகியவற்றை குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக அது நம்ம உருவாக்குவது, இந்திய மக்கள் என்ற ஒரு கோட்பாட்டை அது உருவாக்கியது அப்படிங்கிறதையே நாம் பார்க்க முடிகிறது. வயது ஒரு வாக்குரிமை. முன்னாடி நாம் பேசின மாதிரி 61st அமெண்ட்மெண்ட் 1988 அடிப்படையில் வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்தார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ ஒரு நபருக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்ற அடிப்படையில் தான் நம்ம கொண்டு போகிறோம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டும்தான் மறைமுக தேர்தலில் தேர்வு செய்யப்படுகிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் நேரடி தேர்தலில் தான் தேர்வு செய்யப்படுறாங்க. ராஜீவ் பார்கவா கூற்றுப்படி இந்தியாவில் முழு குடியுரிமை வயது வந்த உறுப்பினராக இருக்க வேண்டும். தேவையின் அடிப்படையில் மட்டுமே அந்த குடியுரிமை வழங்கப்படுகிறது. இது உள்ளடக்கத்தின் திட்டவட்டமான கொள்கை என்று குறிப்பிடுறாங்க. அப்போது குடியுரிமைக்கு வயது தான் ஒரு ஃபேக்டர். இப்போ வயது உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது தான் அடிப்படை. மற்ற எந்த ஒரு காரணத்தையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல் பற்றி முன்னரே நிறைய பேசியிருந்தோம். PCR ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அண்ட் SCSTs அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்ற அட்ராசிட்டிஸ் எகெயின்ஸ்ட் SCST ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லுவாங்க. 1989 வந்த சட்டத்தின் அடிப்படையிலையும் நிறைய நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சமத்துவத்திற்கான உரிமை ஆர்டிகல் 14 18 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருந்தாலும் கணிசமான சமத்துவம் என்பதை அரசு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ மார்த்தா நுஸ்பாம் போன்ற கல்வியாளர்களின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் முறையான சமத்துவம் என்ற கருத்துக்கு அப்பால் செல்வதன் மூலம் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் நலன்களை முன்னெடுக்கும் சிறப்பு பாதுகாப்பு சட்டங்களை சட்டவிரோத பாகுபாடு என்று விளக்கப்படக்கூடாது என்றும் கணிசமான சமத்துவம் என்ற கருத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்பது நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று டாக்டர் BR அம்பேத்கர் சொல்கிறார். புதிய வகை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்று டாக்டர் அம்பேத்கர் இதனை குறிப்பிடுகிறார். ஆஸ்டின் கருத்துப்படி இந்த கருத்துக்களுக்கு பின்னால் உள்ள நோக்கம் வெகுஜனங்களை விடுவிப்பதாகும் என்று குறிப்பிடுவாங்க. ஸோ த மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம் டு லிபரேட் த பீப்புள் என்று இந்த கருத்து தெரிவிக்கப்படுகிறது. அக்கார்டிங் டு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4 36 51 வரைக்கும் இருக்குது. அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ தாராளவாத லிபரல் கான்ஸ்டிடியூஷனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற அடிப்படையில் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான கட்டமைப்பின் அதிகார வேறுபாட்டை இது குறிக்கிறது. அரசு மக்களின் வாழ்க்கை மீதான செல்வாக்கை செலுத்தும் ஒரு பக்கச்சார்பற்ற நடுவராக செயல்பட வேண்டும்.
ஒரு பக்க சார்பற்ற நடுவராக செயல்பட வேண்டும். அரசில் பொறுப்பில் இருப்பவர்கள், அரசுடைய அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிகுந்த பொறுப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்கிறது. 75 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்து விட்டோம் கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி. நவம்பர் 26, 1949 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சாசனமானது ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது என்பதும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்போது இந்தியா குடியரசாகி 75 ஆண்டுகளை தொட இருக்கிறது. சாசனம் இயற்றப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதே வேளையில் இந்தியா 75 சுதந்திர தினத்தையும் கொண்டாடிவிட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஒட்டுமொத்த அமைப்பின் நோக்கம் என்பது ஒரு பாகுபாடுகள் இல்லாத சமூகத்தை அடைதல் என்பதுதான் இதன் நோக்கம். சமூக நீதியை செயல்படுத்துவதுதான் அரசியல் சாசனத்தின் நோக்கம் என்பதும் பங்கும் என்பதும் இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். ஜிகே சங்கர் சேனலில் மெயின் சார்ந்து பல்வேறு தகவல்களை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் PDF உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.